2006வது வருஷம் அக்டோபர் மாசம். இந்தியாவோட தூங்கா நகரம்னு சொல்லப்படுற மும்பை. பகல் நேரத்துல அங்க இருக்கிற பிஸியான வாழ்க்கைக்கும் அந்த நள்ளிரவு நேரத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அது அந்த ஊரே அடங்கி போயிருக்கிற ஒரு நேரம். சரியா சொல்லணும் அப்படின்னா, சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் அப்புறம் மரைன் லைன்ஸ் ரயில் நிலையங்களுக்கு இடைப்பட்ட அந்த நடைபாதை வழக்கத்தை விட ரொம்ப அமைதியா, ஒரு மாதிரி நிசப்தத்தோட இருந்தது. யாருக்கும் தெரியாது அந்த இருட்டுக்குள்ள ஒரு வேட்டக்காரன் காத்துக்கிட்டு இருக்கான்னு. அடுத்த நாள் விடியும் போது அந்த பகுதியில ஒரு அதிர்ச்சியான காட்சி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த நடைபாதையில ஒரு மனுஷனோட உடம்பு ரத்த வெள்ளத்துல கிடந்தது. பாக்கெட்ல எந்த ஒரு அடையாள அட்டையோ, அதாவது ஐடென்டி கார்டோ இல்ல அவர் யாருன்னு சொல்றதுக்கான எந்த தடையும் அங்க இல்ல. ஆரம்பத்துல போலீஸ், சரி இது ஏதோ ரொம்ப சாதாரணமான விஷயம், எவனோ ஒருத்த குடிபோதையில நடந்த தகராறுல செத்துருப்பான் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அதனால அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு இது ஒரு நார்மல் கேஸ் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை சாத்திட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனா அது ஒரு சாதாரண மரணம் இல்ல அப்படிங்கிறது அடுத்த சில மாசங்கள்ல மொத்த மும்பை நகரத்துக்கே தெரிய வரும்னு அப்ப யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அதே மரைன் லைன் பகுதியில அந்த நள்ளிரவு நேரத்துல அதே மாதிரியான கொடூரமான முறையில அடுத்தடுத்து உடல்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. யாரோ ஒருத்தன் மும்பை வீதிகள்ல யாரோட கண்ணுக்கும் தெரியாம வேட்டையாட ஆரம்பிச்சிருந்தான். அது பெரும் முதல் சம்பவம் தான். எல்லாத்த விட போலீஸ் ரொம்பவே குழப்பின ஒரு விஷயம், அந்த பிணங்களுக்கு பக்கத்துல கிடந்த ஒரு பொருள். அது ஒரு எம்டியான பீர் கேன். இந்த ஒரே ஒரு தடயத்தை வச்சு மொத்த ஊடகங்களும் அவனுக்கு வச்ச பேரு பீர்மேன். எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் இல்லாத அந்த ஏரியாவுல நள்ளிரவு நேரத்துல எந்த சத்தமும் இல்லாம கொலைகளை செஞ்சுட்டு தப்பிச்சு போற அந்த மர்ம நபர் யாரு? அவன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணா? வாங்க இந்த கேஸ முழுசா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இது பிளாஷ்பேக் ஃபைல்ஸ். உங்களை கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு குட்டி டைம் மிஷின். இது கேஸ் நம்பர் 76. மும்பை நகரத்தோட தெற்கு பகுதி இருக்கே, அது ஒரு விசித்திரமான இடம்னு சொல்லலாம். பகல் நேரத்துல சர்ச் கர்ட் அண்ட் மரைன் லைன்ஸ் இந்த ஏரியாக்கல்ல காலை வச்சா மனுஷங்க தலைதான் தெரியும், அவ்வளவு பிஸியா இருக்கிற இடம். இதுவே நைட்டு 12 மணி தாண்டிச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே தலைகீழா மாறிடும். ஒரு மயான அமைதி அந்த இடத்த சொல்லுக்கும். அந்த பாதையில் இருக்கிற லைட் கம்பங்கள் கொடுக்கிற வெளிச்சத்தை தவிர மற்ற இடமெல்லாம் இருட்டாதான் இருக்கும். அந்த அமைதியும் பாதுகாப்பையும் நம்பித்தான் வெளியூர்ல இருந்து பிழைப்பு தேடி வந்த பல கூலி தொழிலாளர்கள் அந்த நடைபாதையிலேயே தங்களோட படுக்கை அறையா மாத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது அந்த அமைதிக்குள்ளதான் ஒரு எம காத்துக்கிட்டு இருக்கான்னு. 2006வது வருஷம் அக்டோபர் மாசத்துல இருந்து 2007வது வருஷம் ஜனவரி மாசம் வரைக்கும் மும்பை போலீஸையே அதிர வச்ச அந்த 7 கொலைகளும் இந்த மாதிரியான இடங்கள்ல தான் நடந்தது. கொல்லப்பட்ட அந்த 7 பேருமே ரொம்ப சாதாரண மனுஷங்க. அவங்களோட வயசு அப்படின்னு பார்த்தா ஒரு 20ல இருந்து 40க்குள்ள இருக்கும். அவங்க யாரும் பெரிய ஆள் கிடையாது. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அந்த மும்பை நகரத்தோட வளர்ச்சிக்காக மூட்டை தூக்கியும் வண்டி எடுத்தும் கஷ்டப்பட்டவங்க தான். ராத்திரியானா தங்கறதுக்கு ஒரு சின்ன ரூம் கூட இல்லாததுனால அந்த நடைபாதைகள்லயே துண்டை விரிச்சு அப்படியே கண்ண சிந்துருவாங்க. கொல்லப்பட்டவங்கல்ல ஒருத்தரை தவிர மத்த யாரோட அடையாளமும் இன்னைக்கு வரைக்கும்னா 2026 மார்ச் மாசம் வரைக்குமே முழுசா அவங்களோட அடையாளம் தெரியல. ஏன்னா அவங்கள தேடி வரவோ இல்ல அவங்களுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கவோ அவங்களுக்கு பெரிய உறவு அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்ல. இந்த கொலைகள் ஒவ்வொன்றையும் கவனிச்சப்போ ஒரு தெளிவான பேட்டர்ன் போலீஸ்க்கு தெரிஞ்சது. ஆட்டாப்சி ரிப்போர்ட் அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூலமா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, கொல்லப்பட்ட யாருமே கொல்லப்படும் போது விழிச்சிருக்கல. அவங்க நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோதுதான் அந்த நபர் தன்னோட கைவரிசையா காட்டியிருக்கான். உதவிக்கு கத்தவோ ஏன் தன்னை தற்காத்துக்க கூட அந்த பாவப்பட்ட மனுஷங்களுக்கு நேரம் கிடைக்கல. ஏன்னா அவன் கையாண்ட முறை அப்படி. ஒரு பெரிய கல்லு இல்லைன்னா ரொம்ப பெரிய கனமான ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சு அவங்க தலையில பலமா அடிச்சிருக்கான். மெடிக்கல் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா பிளண்ட் ஃபோர்ஸ் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரே ஒரு அடியில அவங்களோட உயிர் அங்கேயே போயிருக்கும். அது மட்டும் இல்லாம சில உடல்களை கத்தியால குத்தின காயங்களும் இருந்தது. இன்னும் சில உடல்களை பார்த்தப்போ போலீஸ்க்கே பகீர்னு இருந்தது. ஏன்னா அந்த உடல்கள் இடுப்புக்கு கீழே ஆடை இல்லாம கிடந்தது. இதை பார்த்தப்பதான் இது வெறும் பணத்துக்காக நடந்த கொலை இல்ல அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த நடைபாதைவாசிகள் கிட்ட கொள்ளையடிக்கிறதுக்கு அப்படின்னு எதுவுமே இருக்காது. அப்படின்னா எதுக்காக இந்த கொலைகள் நடந்தது? கொலை செஞ்சவனுக்கு ஏதோ ஒரு தீராத கோபம் இருந்திருக்கணும், இல்லனா அவன் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனா இருக்கணும் அப்படின்னு போலீஸ் கணக்கு போட ஆரம்பிச்சாங்க. ஆனா எல்லாத்தை விட போலீஸ் ரொம்பவுமே மண்டைய பிச்சிக்க வச்ச ஒரு விஷயம்னு பார்த்தா, அந்த பிணங்களுக்கு பக்கத்துல கிடந்த அந்த பொருள். முன்னாடியே பார்த்தோமே, ஒரு காலியான பீர் கேன். ஒரு கொலையை பண்ணிட்டு எந்த பதட்டமும் இல்லாம அங்கேயே உட்காந்து பீர் குடிச்சிட்டு அந்த கேனை அங்கேயே போட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி போலீஸ் அசியூம் பண்ணாங்க. எதனாலதான் மீடியாக்கள் அவனுக்கு பீர்மேன் அப்படின்னு பேர் வச்சாங்க. எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் இல்லாத அந்த பகுதிகளில் அந்த நள்ளிரவு நேரத்துல யாரோட கண்ணையும் படாம எந்த சத்தமும் இல்லாம கொலைகளை செஞ்சுட்டு தப்பிச்சு போற அந்த மர்ம ஆள் யாரு? அவன் அடுத்ததா யாரை குறி வைக்க போறான்? இதனால மும்பை நகரமே ஒரு விதமான அச்சத்துல உறைஞ்சு போயிருந்தது.
ஒரு பக்கம் அடுத்தடுத்த கொலைகள் வரிசையா நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மும்பை போலீஸ் மேல இருந்த பிரஷர் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போச்சு. பொதுமக்கள் பயம் ஒரு பக்கம், மீடியாக்களோட கேள்விகள் ஒரு பக்கம் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் நிம்மதி இல்லாம இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய தலைவலியே அந்த இடத்துல எந்த ஒரு சிசிடிவி கேமரா பதிவும் இல்ல அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம மிட் நைட் நேரத்துல யாருமே இல்லாத இடத்துல எந்த கொலைகள் நடக்கிறதுனால உருப்படியா ஒரு சாட்சி கூட போலீஸ்க்கு கிடைக்கல. யாராவது எதையா பாத்தீங்களா அப்படின்னு அந்த பகுதியில இருக்கிற மத்த நடைபாதை வாசிகள் கிட்ட கேட்டா, நாங்க தான் தூங்கிட்டு இருந்தோமே சார், எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவங்க சொல்ற பதிலும் நியாயமா தான் இருந்தது. இந்த சிக்கலான சூழல்ல தான் மும்பை போலீஸ் ஒரு அதிரடியான முடிவெடுத்தாங்க. இந்த பீர்மேன் மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், எஸ்ஐடின்னு சொல்லுவோம், அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைச்சாங்க. இந்த டீமோட ஒரே வேலை அந்த மிட் நைட் வேட்டக்காரனை எப்படியாவது வலைவீசி கண்டுபிடிக்கிறது தான். விசாரணை ஆரம்பிச்சப்போ போலீஸ் கையில கிடைச்ச ஒரே ஒரு சின்ன துப்பு என்னன்னா, அந்த கிரைம் சீன்ல சிதறி கிடந்த காலியான பீர் கேன்கள் மட்டும்தான். இதை வச்சு பார்க்கும்போது போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. அந்த மிட் நைட் நேரத்துல தன்னோட இறைய தேடி வர அந்த ஆள் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நிதானமா மது அருந்துறான். போதை இருந்தும் எந்த ஒரு பயமும் இல்லாம, நிதானம் இல்லாம இந்த மாதிரியான கொடூரமான கொலைகளை செஞ்சிருக்கான். ஆனா எந்த ஒரு சிசிடிவி கேமராவோ இல்ல கண்ணால பார்த்த சாட்சியோ இல்லாத இந்த நிலைமையில போலீஸ் முழுக்க முழுக்க நம்பி இருந்தது ஃபாரன்சிக் சைட்ஸை மட்டும்தான். ஜனவரி 2007 மும்பை போலீஸ் ஒரு போலீஸ் ட்ராக்கர் டாக், அதாவது மோப்ப நாய் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்க. அந்த கிரைம் சீன்ல ரத்தக்கரை படிஞ்ச ஒரு சட்டை கிடைச்சது லக்கிலி. அந்த சட்டையை அந்த மோப்ப நாய் கிட்ட காட்டி மோப்பம் பிடிக்க வச்சாங்க. அந்த சட்டையை நுகர்ந்த அந்த நாய் அங்க இருந்து வேக வேகமா ஓட ஆரம்பிச்சது. போலீஸ் அதிகாரிகள் அந்த நாயோட பின்னாடியே ஓடினாங்க. கடைசியில அந்த நாய் போய் நின்னது ஒரு பொது கழிப்பறை, அதாவது பப்ளிக் ரெஸ்ட் ரூமுக்கு பக்கத்துல. அங்க இருந்து சிலர் சாட்சி கிட்ட விசாரிச்சப்போ ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்தது. அந்த இடத்துலதான் ரவீந்திரா கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் அடிக்கடி தங்குவார் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், போலீஸ்க்கு ஒரு குழு கிடைச்சிருச்சு. போலீஸ் ரெக்கார்ட்ஸ் படி ஜனவரி 22, 2007 அன்னைக்கு தொப்பி தலாப் அப்படிங்கிற பகுதியில வச்சு சந்தேகத்தோட அடிப்படையில இந்த ரவீந்திராவை போலீஸ் பிடிச்சாங்க. அவன் தான் அந்த பீர்மேன் கொலையாளி அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஆனா வெறும் ஒரு சட்டை அண்ட் ஒரு நாய் காட்டின இடத்த வச்சுக்கிட்டு மட்டும் எப்படி ஒருத்தனை தண்டிக்க முடியும்? அவனுக்கு எதிராக வேற என்னென்ன ஆதாரங்கள் போலீஸ் திரட்ட போறாங்க? இந்த ரவீந்திர தாதா ஒன்னும் பெரிய மாஃபியாவோ இல்ல தாதாவோ இல்ல காசுக்காக கொலை செய்யற ஹிட்மேனோ கிடையாது. அவரோட வாழ்க்கை பின்னணி அப்படின்னு பார்த்தா, அவரு மும்பை நகரத்தோட தெருக்கல்ல வளர்ந்த ஒரு ஆர்டினரி மேன். ரொம்ப சின்ன வயசுலயே வீட்டை விட்டு வெளியே வந்த ரவீந்திரா ரொம்ப காலம் நண்பர்கள் வீட்லயும் நடைபாதைகள்லயும் தான் தன்னோட காலத்தை தள்ளியிருக்காரு. அவரோட டீனேஜ் பருவத்துல சில லோக்கல் கேங்கோட அவருக்கு தொடர்பு இருந்ததா சொல்லப்படுது. அதோட சின்ன சின்ன குற்றங்கள்லையும் அவர் ஈடுபட்டதா போலீஸ் ரெக்கார்ட் சொல்லுது. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரு இஸ்லாம் மதத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் தன்னோட பழைய வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு குடும்பஸ்தனா மும்பை வீதிகள்ல ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்ததா சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது போலீஸ் இதுக்காக ரவீந்திராவை இந்த சீரியல் கில்லர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சந்தேகப்படணும். மோப்பனாய் கண்டுபிடிச்ச அந்த சட்டை ரவீந்திராவோடது அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. இதெல்லாம் ஓகே, ஆனா அது ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கணும் இல்லையா? அதுக்காக அந்த சட்டையை உடனே ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புனாங்க. அங்க டிஎன்ஏ டெஸ்ட் நடந்தது. சொல்லப்போனா இந்த டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிறது ஒருத்தரோட ரத்தம் இல்லைனா அவரோட முடியை வச்சு அது 100% யாரோடது அப்படின்னு ரொம்ப ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சிடலாம். 2வது ஆதாரமா போலீஸ் சொன்னது கையெழுத்து பொருத்தம், அதாவது ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச். இது கொஞ்சம் வித்தியாசமான, அதே சமயம் விசித்திரமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு முறை கொலை செய்யப்பட்ட ஒருத்தனோட உடலுக்கு பக்கத்துல கையால எழுதப்பட்ட ஒரு பேப்பர் கிடைச்சது. அந்த நோட்ல இருந்த கையெழுத்தும் ரவீந்திராவோட கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு போலீஸோட ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா ரிப்போர்ட் தயார் பண்ணாங்க. பாருங்க, ரெண்டுமே அப்படியே மேட்ச் ஆகுது அப்படின்னு போலீஸ் தரப்புல வாதாடினாங்க. 3வதா ஒரு கத்தி விஷயத்த போலீஸ் கையில் எடுத்தாங்க. ரவீந்திரா பிடிபட்டப்போ அவர்கிட்ட ஒரு கத்தி இருந்ததா போலீஸ் தரப்புல சொல்லப்பட்டது. ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பீர்மேன் செஞ்ச எல்லா கொலைகளுமே பெரும்பாலும் கல்லால் அடிச்சது, அதாவது பிளண்ட் ஃபோர்ஸ் மூலமா நடந்தது. ஆரம்பத்துல பார்த்தோம், ஒரே ஒரு கொலையில மட்டும் கத்தி இன்வால்வ் ஆனதா சொல்லப்படுது. ஆனா அவர்கிட்ட இருந்த அந்த கத்திக்கும் கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கத்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு பின்னாடி தெரிய வந்தது. சோ இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் போலீஸ்க்கு ஒரு பெரிய குறை இருந்தது. இந்த கொலைகளை எல்லாம் தான் செஞ்சேன் அப்படின்னு அவரு தான் வாயால சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அப்பதான் அந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஆனா ரவீந்திரா அவ்வளோ சீக்கிரம் எதையும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. சோ போலீஸ் ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை இதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. வழக்கமான முறையில போலீஸ் விசாரிச்சப்போ ரவீந்திரா ரொம்ப மௌனமா தான் இருந்திருக்காரு. போலீஸ் கிட்ட எந்த கேள்விக்கும் அவர் சரியா பதில் சொல்லல அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல ஒத்துக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. பட் போலீஸ் கொண்டு தெரிஞ்சாங்க இல்லையா? சோ அவரை பெங்களூர்ல இருக்கிற ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி FSL அப்படிங்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய்
அங்க அவருக்கு ஒரு நார்கோ அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. இந்த நார்கோ அனாலிசிஸ்னா ஒண்ணு இல்லைங்க, படத்துல நான் பார்த்திருப்போம். இது ஒரு வகையான உண்மை கண்டறியும் சோதனை அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனுஷனோட நரம்பு வழியா சோடியம் பெந்தடால் அப்படிங்கிற ஒரு ரசாயன மருந்தை மெதுவா செலுத்துவாங்க. இந்த மருந்து உள்ள போனதும் அந்த மனுஷன் ஒரு மாதிரி அரை மயக்கத்துக்கு போயிடுவாங்க. அதாவது செமி ஹிப்னடைஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில இருக்கும்போது ஒருத்தரால கதை கட்டி விடவோ இல்ல பொய் சொல்லவோ முடியாது அப்படின்னு பரவலா நம்பப்படுது. அவங்க மனசுக்குள்ள இருக்கிற உண்மைகள் மட்டும்தான் வெளியே வரும். இது கிட்டத்தட்ட நாம ரொம்ப அசதியில தூங்குறதுக்கு முன்னாடி வளருவோமே அந்த மாதிரி ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். பிப்ரவரி 2007 வருஷம் அந்த சோதனை நடந்தது. அந்த அற மயக்கத்துல ரவீந்திரா பேச ஆரம்பிச்சப்போ அங்க இருந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அவரு வெறும் 7 கொலைகள் மட்டும் பண்ணல, மொத்தம் 15 கொலைகளை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மயக்கத்துல ஒத்துக்கிட்டாரு. அவரு எப்படி இதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு விவரிச்ச விதம் இன்னும் கொடூரமா இருந்தது. நள்ளிரவு நேரத்துல நடைபாதை ஓரமா தனியா தூங்குற ஆட்களை தேடி போய் அவங்க கிட்ட முதல்ல பேச்சு கொடுப்பாராம். அப்புறம் அவங்களுக்கு பீர் வாங்கி கொடுத்து அவங்க போதையில நிதானம் இழந்ததும் அவங்க தலையில பெரிய கல்லை தூக்கி போட்டு கொன்றுவாராம். இதையெல்லாம் விட ரொம்ப பயமுறுத்துற விஷயம் என்னன்னா, ரத்தத்தை பாக்குறது அப்படின்னா தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் சொன்னதா அந்த நேரத்துல செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ இது. ஆனா சட்டப்படி பார்த்தா இந்த நார்கோ டெஸ்ட் வாக்குமூலம் மட்டுமே ஒரு மனுஷனை தண்டிக்கிறதுக்கு போதுமானதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. நம்ம சட்டம் இருக்கே, அது ரொம்ப தெளிவானது. அது வெறும் கதைகளையோ இல்ல உணர்ச்சிகளையோ நம்பவே நம்பாது. லாஜிக்கல் எவிடன்சஸ் மட்டும்தான் ஏத்துக்கும். இது ஒன்றும் டிவியில் வர மீடியா விசாரணை கிடையாது இல்லையா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்க போற நீதிமன்ற விசாரணை. மொத்தம் நடந்ததா சொல்லப்பட்ட 7 கொலைகள்ல போலீஸால வெறும் 3 கொலைகளுக்கு மட்டும்தான் ரவீந்திரா மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண முடிஞ்சது. மற்ற கொலைகளுக்கு அவங்க கிட்ட போதுமான ஆதாரங்கள் இல்ல. 2008 வருஷம் மும்பை செஷன்ஸ் கோர்ட்ல இந்த வழக்கு விசாரணை ஆரம்பிச்சது. கோர்ட்டால் முழுக்க மீடியா ஆட்கள், போலீஸ் அதிகாரிகள்னு செம்ம கூட்டம். டிஃபென்ஸ் வழக்கறிஞர் எஸ் குஞ்சுராமன் அவர்கள் வாதாட ஆரம்பிச்சாரு. அவரு வாதாடின விதம் இருக்கே, அது இந்த வழக்கோட அஸ்திவாரத்தை ஆட்டங்கான வச்சது அப்படின்னு சொன்னா மிகையில்ல. இந்த வழக்கோட மிகப்பெரிய போல அவர் அப்படியே அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு நீதிமன்றத்துல வெளிச்சம் போட்டு காட்டினாரு. மிலாட், யாரோ ஒருத்தர் தூக்க மயக்கத்துல சொல்றதை வச்சுக்கிட்டு மட்டும் ஒரு மனுஷனுக்கு தண்டனை கொடுத்த முடியுமா அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி அங்க இருந்த எல்லோரையுமே யோசிக்க வச்சுது. ஏன்னா நார்கோ டெஸ்ட் மூலமா கிடைக்கிற வாக்குமூலம் அப்படிங்கிறது சட்டப்படி ஒரு முழுமையான ஆதாரம் கிடையாது. இது ஏற்கனவே நம்ம பார்த்தது. அது வெறும் ஒரு க்ளூன்மான வச்சுக்கலாம். இதை தவிர உங்ககிட்ட வேற என்ன நேரடி ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு எஸ் குஞ்சுராமன் போலீஸ் தரப்பை பார்த்து அதிரடியா கேள்வி எழுப்பினாரு. போலீஸ் தரப்புல அவங்க கிட்ட இருந்த சில விஷயங்களை சமர்ப்பிச்சாங்க. முதல்ல அந்த பீர்மேன் கொலை நடந்த ஒரு இடத்துல கிடைச்ச அந்த காகிதத்துல இருந்த கையெழுத்தும் ரவீந்திராவோட கையெழுத்தும் ஒத்து போகுது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது அந்த மோப்பனாய் சம்பவ இடத்துல இருந்து ரவீந்திரா அடிக்கடி பயன்படுத்துற அந்த ரெஸ்ட் ரூமுக்கு ஓடுனதை ஒரு பெரிய ஆதாரமா சொன்னாங்க. அதுக்கப்புறம் பெங்களூர்ல இருக்கப்பட்ட அந்த நார்கோ டெஸ்டோட வீடியோ ஆதாரத்தையும் முன்னாடி வச்சாங்க. ஆனா எஸ் குஞ்சுராமன் கொஞ்சம் கூட சளைக்காம இது அத்தனைக்கும் பதிலடி கொடுத்தாரு. கொலை நடந்த இடத்துல ரவீந்திராவோட டிஎன்ஏ கிடைச்சதா இல்ல அவரோட கைரேகை தான் அங்க கிடைச்சதா, இந்த மாதிரி எந்த ஒரு நேரடி அறிவியல் ஆதாரமும் உங்ககிட்ட இல்லையே. அப்புறம் அவர்கிட்ட இருந்து பறிமுதல் செஞ்ச அந்த கத்திக்கும் கொலை செய்யப்பட்ட விதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே அப்படின்னு அவர் வாதாடினப்போ போலீஸ் தரப்புல பதில் சொல்ல முடியாம திணறினாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ரவீந்திரா மேல குற்றம் சாட்டப்பட்ட அந்த 3 கொலைகளுமே தலையில அடிச்சு கொல்லப்பட்ட கொலைகள். கத்தி அதுல இன்வால்வ் ஆகவே இல்லை. சோ போலீஸ் திணற ஆரம்பிச்சாங்க. இந்த ஆதாரங்கள் எல்லாம் ரொம்ப பலவீனமா இருந்ததுனால 2008 வருஷம் நடந்த விசாரணையில தாக்கல் செய்யப்பட்ட 3 வழக்குகள்ல 2 வழக்குகள்ல இருந்து ரவீந்திராவை நீதிமன்றம் விடுவிச்சது. ஆனா மே 11, 2007 அன்னைக்கு மரைன் லைன்ஸ் நடை மேம்பாலத்துல நடந்த அந்த ஒரு கொலை வழக்குல மட்டும் சில சூழ்நிலை ஆதாரங்களை ஏத்துக்கிட்டு 2009 ஜனவரி அன்னைக்கு அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பு சொன்னாங்க. ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சதும் ஊடகங்கள் பீர்மேன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி செய்திகளை பரவ ஆரம்பிச்சது. ஆனா டிஃபென்ஸ் தரப்பு இத்தோட விடல. இந்த தண்டனை சட்டப்படி நினைக்காது அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால உடனே பாம்பே ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணாங்க. அந்த மேல்முறையீடுல தான் ஒரு மிகப்பெரிய திருப்பம் காத்துக்கிட்டு இருந்தது. அந்த மேல்முறையீட்டு விசாரணை பாம்பே உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பிலால் நாஸ்கி அண்ட் AR ஜோஷி இவங்களோட டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி விசாரணைக்கு வந்தது. இந்திய குற்றவியல் வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு சட்டப்பாடம் அந்த இடத்துல தான் எல்லாருக்கும் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். உயர்நீதிமன்ற டிஃபென்ஸ் வழக்கறிஞர் வச்ச வாதம் ரொம்ப தெளிவா இருந்தது. இந்த நார்கோ டெஸ்ட், பிரெயின் மேப்பிங்கு, இந்த மாதிரி சோதனைகள்ல கிடைக்கிற வாக்குமூலங்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு மனுஷனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை தூக்கி போட்டாரு. நீதிபதிகள் 2 பேரும் இந்த வழக்கோட ஒவ்வொரு ஆதாரத்தையும் அப்படியே அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல அவங்க கவனிச்ச ஒரு விஷயம், இந்த நார்கோ டெஸ்ட். ஒரு மனுஷன் அந்த மாதிரி ஒரு அரை மயக்க நிலையில என்ன வேணா வளரலாம்.
அவங்க சொன்ன எந்த விஷயத்துக்கும் எந்த கேரண்டியும் கிடையாது. சோ அந்த வாக்குமூலத்தை தொடர்ந்து போலீஸ் புதுசா எந்த தடயத்தையோ இல்ல அதுக்கு காரணமா இருந்த ஏதாவது ஒரு ஆயுதத்தையோ கண்டுபிடிச்சிருந்தாலாவது பரவாயில்ல. ஆனா இங்க அப்படி எதுவுமே நடக்கல. அப்படி ஒரு பிசிக்கல் எவிடன்ஸ் இல்லாதப்போ அந்த வாக்குமூலம் அப்படிங்கறதே நீதிமன்றத்துல செல்லாது அப்படின்னு நீதிபதிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. அடுத்ததா அந்த மோப்பனாய் விஷயத்துக்கு வந்தாங்க. ஒரு நாய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஓடுது அப்படிங்கறத மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தரை கொலையாளி அப்படின்னு முடிவு கட்ட முடியாதுன்னு நீதிபதிகள் சுட்டிக்காட்டாங்க. மூணாவதா, எல்லாத்தை விட முக்கியமா, அந்த கொலை நடந்த இடத்துல எடுக்கப்பட்ட ஒவ்வொரு தடயத்திலையும் ரவீந்திரா சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்ற மாதிரி ஒரு சின்ன கைரேகையோ இல்ல டிஎன்ஏ ஆதாரமோ எதுவுமே கிடைக்கல. சட்டத்தோட அடிப்படை விதி ஒன்னே ஒண்ணுதான். அதாவது எந்த ஒரு நியாயமான சந்தேகத்துக்கும் இடமில்லாத வகையில குற்றம் நிரூபிக்கப்படும். ஆனா இந்த பீர்மேன் வழக்கை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கொண்டு வந்த ஆதாரங்கள் எல்லாமே வெறும் சந்தேகத்தோட அடிப்படையில மட்டும்தான் இருந்தது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த நீதிபதிகள் செப்டம்பர் 16, 2009 அன்னைக்கு அவங்களோட தீர்ப்பு கொடுத்தாங்க. கீழமை நீதிமன்றம், அதாவது செஷன்ஸ் கோர்ட் கொடுத்த ஆயுள் தண்டனையை முழுமையா ரத்து பண்ண உயர் நீதிமன்றம் ரவீந்திராவை இந்த கேஸ்ல இருந்து முழுமையா விடுதலை பண்ணி உத்தரவிட்டாங்க. போலீஸ் ரெக்கார்ட்ஸ் படி அவர் எந்த குற்றமும் செய்யாத ஒரு நிரபராதி அப்படின்னு சட்டம் உறக்க சொல்லிச்சு. இந்த தீர்ப்பு அந்த நேரத்துல போலீஸ் மேல ஒரு பெரிய கரும்புள்ளியா விழுதுன்னு நான் சொல்லணும். ஏன்னா வெறும் சந்தேகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு முறையான விசாரணைகள் இல்லாம ஒருத்தர சீரியல் கில்லர் அப்படின்னு ஊடகங்கள் முத்திர குத்துறது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறது இப்பதான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சது. ரவீந்திரா ஒரு நிரபராதி அப்படின்னு அறிவிக்கப்பட்டு அவரு முழுமையா விடுதலை செய்யப்பட்டாரு. ஆனா ஒரு மனுஷனை ஜெயில் கம்பிகளுக்கு பின்னாடி இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். பட் அவரோட மனசுல ஏற்பட்ட அந்த ரணத்தை யாராலையும் அத்தனை சீக்கிரமா ஆரம்பிக்க முடியாது இல்லையா? அவரு ஜெயில இருந்து வெளியே வந்தப்போ கொடுத்த பேட்டியில அவர் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் கேட்கறவங்களுக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. அவரு சொன்னது என்னன்னா, போலீஸ் என்ன 8 நாளா செம்மையா அடிச்சாங்க, சித்திரவதை பண்ணாங்க, நீதான் அந்த பீர்மேன் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. என்கிட்ட எந்த ஒரு கத்தியோ இல்ல வேற ஒரு ஆயுதமோ இல்லாதப்ப கூட அந்த கத்தி எங்க மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்டு கேட்டு என்ன துன்புறுத்தினாங்க அப்படின்னு தன்னோட மனசுல இருந்த ஒட்டுமொத்த வழியையும் அந்த பேட்டியில கொட்டி தீர்த்தாரு. இத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சட்டம் குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தரை ஆதாரம் இல்லாததுனால நிரபராதின்னு சொல்லி காப்பாத்தினது ஒரு பக்கம் இருந்தாலும், எந்த ஒரு தப்பும் செய்யாம ஊடகங்களால சீரியல் கில்லர் அப்படின்னு முத்திர குத்தப்பட்ட அந்த ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கைய யாரால மறுபடியும் பழைய மாதிரி திருப்பி கொடுக்க முடியும்? அவரோட மான மரியாதை, அவரோட குடும்பம்னு எல்லாமே அந்த சில மாசங்கள்ல செதஞ்சு போச்சு. இதைத்தான் நம்ம ஆரம்பத்துல பார்த்தது. அதாவது அந்த நார்கோ டெஸ்ட் சமயத்துல அவர் 15 கொலைகள் ஒத்துக்கிட்டதா போலீஸ் சொன்னாங்களே, அந்த வாக்குமூலம் எவ்வளவு பலவீனமானது அப்படிங்கிறது இப்பதான் புரிஞ்சுது. அந்த சித்திரவதைக்கு பயந்துதான் அவர் அப்படி சொன்னாரா இல்ல அந்த மருந்தால ஏதாவது வளர்னாரா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் கரெக்டா தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரிஞ்சுது. போலீஸ் தரப்புல ஒரு கொலையாளியை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த பிரஷர் அண்ட் அந்த பதட்டம் ஒரு அப்பாவிய பலிகடாக்க பார்த்திருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ரவீந்திரா நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்ட பிறகு ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்ப எல்லாரோட மனசுலையும் எழுந்தது. அனைமா உங்களுக்கும் அந்த கேள்வி வந்திருக்கும். அப்படின்னா அந்த 7 அப்பாவி மனுஷங்களை கொண்ட அந்த உண்மையான கொலையாளி யாரு? அவரோட மனநிலை எப்படிப்பட்டது? கிரிமினல் சைக்காலஜி அப்புறம் இந்த வழக்குல தடயங்களை வச்சு நிபுணர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த கொலையாளிக்கு பணமோ இல்ல சொத்தோ குறிக்கோள் கிடையாது. அவன் ஒரு த்ரில் கில்லர், இல்லடா ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட சைக்கோபாத்தா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவனோட டார்கெட். அவன் யாரையோ எப்பயோ கொல்லல, அதாவது ரேண்டமா. இந்த மும்பை நகரத்தோட நடைபாதைகள்ல தூங்குற ஒரு அப்பாவி தொழிலாளர்களை மட்டும்தான் அவன் குறி வச்சிருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவங்களுக்கு பின்னாடி பெரிய குடும்பமோ இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுக்கற அளவுக்கு வசதியோ கிடையாதுன்னு. அவனோட மோட்டிவ் பத்தி யோசிச்சு பார்த்தா இன்னும் பயமா இருக்கும். பல உடல்களுக்கு பக்கத்துல காலியான பீர் கேன்ஸ் கிடந்தது. அப்புறம் சில உடல்கள்ல துணி இல்லாம இருந்தது. இதெல்லாம் அவனோட ஒரு மாதிரியான வக்கரமான மனநிலையை தான் காட்டுது. தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தரை எந்த காரணமும் இல்லாம ஒரு பெரிய கல்லை வச்சு தலையில அடிச்சு கொள்றது அப்படிங்கிறது தன்னோட கோபம் இல்லைன்னா விரக்தியில யாரோ ஒரு அப்பாவி மனுஷன் மேல காட்டுற ஒரு மனநிலை. கிரிமினாலஜி இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, சில சீரியல் கில்லர்ஸ் நான் இந்த ஊரோட வீதிகளை சுத்தம் பண்றேன் அப்படின்னு ஒரு தப்பான எண்ணத்துல கூட இந்த மாதிரி கொலைகள் பண்ணுவாங்களாம். பட் அந்த உண்மையான கொலையாளி பிடிபடாத வரைக்கும் அவனோட உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் விட தெரியாத ஒரு மர்மமா தான் இருக்கு. ஒரு நிமிஷம் நம்ம அந்த பாதிக்கப்பட்ட 7 பேரை பத்தி யோசிச்சு பார்க்கணும். அவங்க எல்லாம் இந்த மும்பை நகரத்தை நம்பி பிழைக்க வந்தவங்க. பகல் முழுக்க இந்த நகரத்தோட வளர்ச்சிக்காக மூட்டை சுமந்து வண்டி இழுத்து ரொம்ப கடுமையா உழைச்சவங்க. ஆனா இந்த நகரம் அவங்களுக்கு நைட் நேரத்துல ஒரு பாதுகாப்பான தூக்கத்தை கூட கொடுக்கல. சாதாரணமா ஒரு பெரிய கோடீஸ்வரனோ இல்ல ஒரு அரசியல்வாதியோ கொல்லப்பட்டிருந்தா இந்த கேஸ் எப்படியோ எப்பவோ ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். பட் இறந்து போனது வெறும் நடைபாதைவாசிகள் அப்படிங்கிறதுனால உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் நாளுக்கு நாள் குறைஞ்சி கடைசியில் அந்த ஃபைலத்துக்கு ஓரமா வச்சுட்டாங்க. வீடு இல்லாதவங்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள், அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கிற நீதி அப்படிங்கிறது எப்பவுமே கஷ்டமா தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பீர்மேன் வழக்கு நமக்கு அப்பட்டமா காட்டுது. இந்த பீர்மேன் வழக்கு ஒட்டுமொத்தமா சமூகத்துக்கும் சட்டத்துக்கும் ஒரு சில பாடங்களை சொல்லி கொடுத்திருக்கு.
முதலாவது பாடம் என்னன்னா, ஒரு வழக்கை விசாரிக்கும் போது அறிவியல் ஆதாரங்கள், அதாவது சயின்டிபிக் எவிடன்சஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் சந்தேகத்தின் அடிப்படையிலோ இல்ல நார்கோ அனாலிசிஸ் மாதிரியான ஒரு சோதனையில கிடைக்கிற வாக்குமூலத்தை வச்சோ ஒருத்தரை தண்டிக்க கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் நமக்கு தெளிவா சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஊடகங்களோட பொறுப்பு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது இங்க புரியுது. யாரோ ஒருத்தரை போலீஸ் கைது செஞ்ச உடனே அவர் ஒரு சீரியல் கில்லர் மாதிரி சித்தரிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மனித உரிமை மீறல் அப்படிங்கிறத ரவீந்திராவோட வழக்கு நமக்கு உணர்த்துது. ஆஸ் ஆன் டுடே பாத்தீங்கன்னா, அக்டோபர் 2006 ஆரம்பிச்சு ஜனவரி 2007க்குள்ள நடந்த அந்த 7 கொலைகளுமே வெறும் கோல் கேசஸ். இது அத்தனையுமே ஃபைல்களா மும்பையோட காவல் நிலையங்கள்ல தொங்கிட்டு இருக்கு. அந்த அப்பாவி மனுஷங்களை நள்ளிரவுல கொடூரமா கொண்ட அந்த உண்மையான பீர்மேன் ஒருவேளை நம்மளை போல சாதாரண மனுஷனா நம்ம மத்தியில சுத்திட்டு இருக்கலாம். இல்லனா வேற ஏதோ ஒரு தப்பு பண்ணி வேற ஒரு சிறையில கூட இருக்கலாம். ஆனா அந்த 7 மனித உயிர்களுக்கான நீதி மட்டும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தீர்க்கப்படாத மர்மமா தான் இருக்கு. பார்க்கலாம் வரும் நாட்கள்ல இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வருதா அப்படின்னு. அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கு இந்த கேஸ். அப்புறம் ஒரு வகையில பார்த்தா இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு மாதிரி அன்சால்வ்டு கோல்டு கேஸ். இந்த மாதிரி கேஸ்களை நம்ம சேனல்ல தொடர்ந்து கவர் பண்ணலாமா அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன, வழக்கமா சொல்றதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ரியல் கேஸ்ல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட உடல் நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.